மலையகத்தின் இன்றைய தேவை என்ன? மலையக மக்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கும் மலையக மக்களின் வறுமையையும் மலையக மக்களின் வாழ்க்கையையும் அறிந்த ஒருவரே இன்றைய மலையகத்தின் தேவை. மலையக மக்களின் வலியை உணர்ந்த, மலையக மக்களின் வாழ்க்கையை அறிந்த ஒருவர் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும். அவர் எமது வாழ்க்கையையும் வலிகளையும் இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டும். மலையகத்தின் எழுச்சிக்காக பாடுபட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. பதுளை மாவட்டத்தில் வாழும் மலையக மக்களுக்காய் அன்றும் இன்றும் குரல் கொடுக்கும், என்றும் குரல் கொடுக்க தயாராக உள்ள யானை சின்னத்தில் போட்டியிடும் எங்களில் ஒருவர் அரவிந்தகுமாருக்கு எங்கள் வாக்கினை அளிப்போம். அரவிந்தகுமார் யானை சின்னம் இலக்கம் 1ற்கு வாக்களிப்போம். மலையகத்திற்கும் நாட்டுக்குமான கடமையை நிறைவேற்றுவோம். அன்பார்ந்த இனிய தமிழ் வாக்காளர்களே, இந்த தேர்தல் காலத்தில் இந்த காணொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு தேர்தல் காலம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த தேர்தல் காலத்திலே நாங்கள் சரியாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த தேர்தலை பொறுத்தளவிலே இது ஒரு வாழ்வா சாவா பிரச்சனைக்குரிய ஒரு தேர்தலாகவே நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், கடந்த ஜனவரி மாதம் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றோம். முன்னால் இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். காரணம், அவரின் ஆட்சி காலத்திலே எமக்கு பல்வேறு இன்னல்கள், இடைஞ்சல்கள், பொருளாதார ரீதியிலே பல்வேறு சிக்கல்கள், வாழ்க்கை செலவு மிக உச்சகட்டத்திலே இருந்து எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை என்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்த ஒரு மக்கள் கூட்டமாக இருந்திருக்கின்றோம். அதனால் தான் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒன்றாக இணைந்து மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கின்றது? அவ்வாறு எம்மால் வீட்டுக்கு அனுப்பி வைத்த ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு வர முனைகின்றார். அவர் மீண்டும் அரசியலுக்கு வந்தால் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார் என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எம்மை பொறுத்தளவிலே, அவரை பொறுத்தளவிலே எம் மக்கள் மீது கடின போக்கை கொண்டிருக்கின்றார். ஏனெனில் நாங்கள் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். அவரின் தோல்விக்கு தமிழ் மக்கள் தான் காரணம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது இப்பொழுது அவர் ஒரு அடிப்பட்ட பாம்பாக இருக்கின்றார். ஆகவே எம்மை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அனைத்து முனைப்புகளிலும் தற்போது இறங்கி இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது எம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. அப்படி என்றால் எவ்வாறு நாங்கள் எம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? எவ்வாறு எம்மை பழிவாங்க துடிக்கும் இந்த மஹிந்த ராஜபக்சேவிடமிருந்து நாங்கள் தப்பிக்க முடியும் என்ற விடயத்துக்கு நாங்கள் சரியான தீர்வினை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பார்க்கும்போது அதற்கு சரியான சந்தர்ப்பமாக நான் இந்த தேர்தலை பார்க்கின்றேன். இந்த தேர்தலில் நாங்கள் சரியாக வாக்களிப்பதன் ஊடாக எமது எதிரியை நாங்கள் இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும். அந்த வகையிலே பார்க்கும்போது நாம் யானை சின்னத்திற்கு வாக்களிப்பதன் ஊடாக அந்த இலக்கை நாங்கள் அடைய முடியும். இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் மஹிந்த ராஜபக்சவுக்கு மீண்டும் உயிர் ஊட்ட முனைகின்றார்கள். அப்படி என்றால் நாங்கள் அவருக்கு உயிர் கொடுக்காமல் அல்லது அவரின் பலத்தை குறைக்கும் அல்லது அவரின் சக்தியை குறைக்கும் ஒரு நடவடிக்கையை நாங்கள் இந்த தேர்தலின் ஊடாக செயற்பட முடியும். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக, அனைத்து தமிழ் மக்களும் ஒட்டுமொத்தமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். யானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். யானை சின்னத்திற்கு வாக்களிப்பதன் ஊடாக அந்த நான் ஏற்கனவே கூறியதை போல அவரை நாங்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாதொழிக்கும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும். அந்த இடத்தில் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் போக முடியும். எனவே நாங்கள் தீர்க்க தரிசனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கின்றோம். யானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், யானையை வெற்றி பெற செய்யுங்கள். அவ்வாறு செய்வதனூடாக நாங்கள் எம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த சிறார்களின் எதிர்காலம், எமது பிள்ளைகளின் எதிர்காலம், எமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த தேவை எல்லாம் இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே இதனை கருத்தில் கொண்டு ஒரு சமூக உணர்வோடு, சமூக சிந்தனையோடு நாங்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். அவ்வாறு வாக்களிப்பதன் ஊடாகவே நாம் எம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக, யானை சின்னத்திற்கு எதிராக வாக்களிக்கும் அல்லது அளிக்கப்படும் ஒவ்வொரு வாக்கும் மஹிந்த ராஜபக்சவை பலப்படுத்தும், சக்திமயப்படுத்தும் வாக்காகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே எந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு புறம்பாக தமிழ் மக்கள் வேறு எந்த ஒரு சின்னத்திற்கும் வாக்களிக்க கூடாது. இது எனது பணிவான வேண்டுகோள் மாத்திரமல்ல, இதில் உள்ள உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் தீர்க்க தரிசனத்தோடு செயல்படுவோம், சமூக உணர்வோடு செயல்படுவோம், சமூக சிந்தனையோடு செயல்படுவோம். எமது எதிர்கால இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக செயல்படுவோம். எதிர்காலத்திலே எமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு இது ஒரு சரியான அடித்தளமாக நாங்கள் பயன்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, இன்று எமக்கு வீட்டு பிரச்சனை இருக்கின்றது, காணி பிரச்சனை இருக்கின்றது, வீட்டு உரிமை இல்லாதவர்களாக இருக்கின்றோம், காணி உரிமை இல்லாதவர்களாக இருக்கின்றோம். எமது படித்த இளைஞர் யுவதிகளுக்கு சரியான தொழில் வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது, பொருளாதார சுமை இருக்கின்றது, தோட்ட தொழிலாளர்களுக்கு
பொறுத்தளவிலே, தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தளவிலே சம்பள பிரச்சனை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இன்று மாறி போயிருக்கின்றது. எமது ஊழியத்திற்கேற்ற ஊதியம் கிடைக்காத ஒரு நிலைமை இருக்கின்றது. இதனை நாங்கள் தீர்க்க வேண்டும். அப்படி என்றால் இந்த தேர்தலிலே நாங்கள் அவற்றை தீர்ப்பதற்கு ஒரு சரியான அடித்தளத்தை இட வேண்டும். எனவே நீங்கள் யானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். யானை சின்னத்திற்கு மாத்திரம் வாக்களித்தால் போதாது. யானை சின்னத்தினூடாக எமக்கு பொருத்தமானவர்களை பாராளுமன்றம் அனுப்பி வைக்க வேண்டும். எம்மோடு இருக்கும் ஒருவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். எமது பிரச்சனைகளை தீர்க்கும் ஒருவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். எமது பிரச்சனைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க உணர்வுபூர்வமாக செயல்படும் ஒருவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அந்த வகையிலே பார்க்கும்போது யானை சின்னத்திலே இலக்கம் ஒன்றிலே போட்டியிடும் நானாகிய அரவிந்தகுமார் இந்த அனைத்து அம்சங்களையும் கொண்ட ஒரு நபராக இருக்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன். உங்களின் அபிமானத்தை பெற்ற ஒரு நபராக நான் இருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். அந்த வகையிலே உங்களது தெரிவு இலக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். உங்களது தெரிவு அரவிந்தகுமாராக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே யானை சின்னத்திற்கும் எனது இலக்கமாகிய ஒன்றிற்கும் நீங்கள் புல்லடியிட்டு உங்களது பிரதித்துவத்தை அல்லது எமது பிரதித்துவத்தை நாங்கள் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்று உங்களிடம் பணிவோடும் தாழ்மையோடும் வினயமாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.